போச்சு. போனா போட்டோம் அனிதா, தூக்கம் வருது. ஐயோ அம்மா வந்தாங்கன்னா நம்மள பேசுவாங்களே, சீக்கிரம் எடுத்து வச்சிடணும். இது என்னது, இது கடிகாரம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஐயோ மேலேருந்து கீழே வந்தனா ரிப்பேர் ஆயிடுச்சு போல. ஐயோ அம்மா பேசுவாங்களே. எதுவும் நடக்காத மாதிரி அப்படியே தூங்குறா பாரு மரம் மாரி. ஏ மௌலி எழுந்துரு, கடிகாரம் கீழே வந்து உடஞ்சி போச்சு, அது மட்டும் ஓடிக்கிட்டே இருக்குது. அம்மா பார்த்தாங்கன்னா நம்மள பேசுவாங்க. பேசினா பேசட்டும், என்னைய பேச போறாங்க, ஒன்று தானே பேச போகிறாங்க. தூங்க டிஸ்டர்ப் பண்ணாது. உன்ட்ட இப்படி சொன்னால் ஏந்திருக்க மாட்டேன். இப்போ பாரு. ஐயோ அம்மா என் மண்டையில் போட்டு ஓடிச்சிட்டாலே. மௌலி உனக்கு என்ன செய்ய அழுற? அம்மா இந்த அனிதா என் மேல கடிகாரத்தை தூக்கி போட்டுட்டம்மா, என் தலையில போட்டு ரத்தமா வருதுமா. அனிதா இதே மாதிரி பண்ணலாமா நீனு? இல்லம்மா, அது வந்து கடிகாரம் அடிச்சிச்சா கீழே உந்து வாஞ்சி போச்சு. இது எழுந்திருக்க சொன்னா எழுந்திருக்கவே இல்லை, அதனால தான் அவளை அடிச்சேன். அதுக்கு நீ அவளை அடிப்பியா? ரத்தம் வருது, என்ன பண்றது? அம்மா வலிக்குதுமா, எனக்கு இந்த கடிகாரத்தை தூக்க சொல்லுமா. ஏன் அனிதா அந்த கடிகாரத்தை தூக்கு. அம்மா வலிக்குதுமா, அம்மா வலிக்குதுமா எனக்கு. அழாத மறுபடி அழாத, ஹாஸ்பிட்டல் போலாம் வா. என்னம்மா நட்டிக்கிறா அவ? அம்மா என்ன அவ நட்டிக்கிறேன்னு சொல்றம்மா. ஏய் அவ வலியில துடிச்சிட்டு இருக்கா, அவ போய் நடிப்பாளா அவ? உன்னை ஒரு அடி அடிக்கிறான், உனக்கு வலிக்குதா இல்லையான்னு பாரு. அம்மா வலிக்குதுமா எனக்கு, அடிக்காதம்மா அடிக்காதம்மா. வலிக்குதா உனக்கு? நல்லா இது சின்ன அடியே தாங்க முடியல. அவன் மேலே தூக்கி போட்டுக்க, அவள் தாங்குவாளா? சின்ன பிள்ளை தானே அவ. அடிக்கலாமா ரெண்டு பேரும்? ஸ்கூல் லீவ் விட்டாலும் விட்டாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணுற அட்டகாசம் தாங்கலை. அடிச்சுக்கிறீங்க மாஞ்சிக்கிறீங்க. மௌலிக்கண்ணு அழாத, மௌலிக்கண்ணு அழாத, வா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடலாம். ஹாஸ்பிட்டலா? நான் வரமாட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு, அங்கே ஊசி போடுவாங்க. இப்போ நீ வரப்போறியா இல்லையா? அம்மா நான் சொன்னல, அவன் நடிக்கிறா, பொய் சொல்கிறா. ஏம்மா நான் போய் சொல்லுவேனாம்மா, என்ன நடிக்க வேணுமா? நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஊசி பார்த்தா பயமாக இருக்குமா, நான் தான் நான் வரமாட்டேன் சொன்னேன். நீ ஒழுங்குமுறையதே கிளம்பு, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். ஏம்மா நான் வரலம்மா, எனக்கு வேணாம்மா, ஊசி போடுவாங்கம்மா, நான் வரலம்மா. நீ கிளம்பிதான் ஆகணும். நல்லா போய் சொல்லி நடிக்கிறா. எப்படியா இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஊசி போடுவாங்க. ஏய் ஜாலி. ஏம்மா எனக்கு கிண்டல் பண்ணுறாம்மா. கிண்டல் பண்ணா பண்ணட்டும், சுண்டல் பண்ணா பண்ணட்டும், சீக்கிரம் கிளம்பு. சரி மது கிளம்புறம்மா. நான் இப்படி போயிட்டு வரதுக்குள்ள கிளம்பி ரெடியா இருப்பேன். போ நீ, உனக்கு ஊசி போட போறாங்க, ஜாலி எனக்கு. அம்மா ஏன் மௌலி என்ன அனிதா கிண்டல் பண்றாமா? ஹாஸ்பிட்டலில் பெரிய ஊசி போட போறாங்க உனக்கு, அப்புறம் 10 மாத்திரை தர போறாங்க. ஏ ஜாலி. ஊசியா? எனக்கு ஊசி வேணாம், ஊசி குத்தனா வலிக்கும் எனக்கு. மௌலி போலாமா ஊசி போட? ஊசி வேணாமா எனக்கு. ஊசிலாம் இல்லை உனக்கு டேப்லெட் தான் வாங்கி தரப்போறேன், வா. ஏம்மா அவளை இட்டுட்டு போய் ஊசி போட்டு விடுங்கம்மா, அப்போதான் எனக்கு ஜாலியாக இருக்கும். எல்லாம் ஒன்னால தான். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள சாப்பாடு செஞ்சு வீடு வாசலாம் பெரிய தட்டு துணியை துவச்சி போட்டுட்டு ஜாமான விலைக்கு வச்சுட்டு எல்லாமே ரெடியாக இருக்கணும். சில ஹாஸ்பிட்டலுக்கு இட்டும் போதுக்கு நான் உனக்கு எல்லா வேலையும் நான் செஞ்சு வைக்கிறேம்மா. ஒன்னால தான் எல்லாமே ஆச்சு. அவளை யார் ஒன்று அடிக்க சொன்னான்? நானும் வேணுமணி அடித்தேன், அது தெரியாமல் போயிடுச்சு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ வா மொழி ஹாஸ்பிட்டல் போகலாம். எம்மா எனக்கு ஊசி வேணாம்மா, அப்படியே இருந்தால் நான் ஹாஸ்பிட்டலுக்கே வருவேன். ஆமாம் செல்லாம், உனக்கு ஊசியே போட விட மாட்டான், வா செல்லாம். சரி வாங்க போகலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, இதில் யாரும்மா பேசிட்டு? இது என் பொண்ணு மௌலி, இவங்க தான் பேசிட்டு. சரி மேலே உட்கார வைம்மா. பாப்பா உனக்கு என்ன பாப்பா பண்ணுது? எனக்கு ஒன்றுமே பண்ணலை. நீ ஊசி போடுவீங்க, பெரிய ஊசி வலிக்கும். அது ஒன்றும் இல்லை டாக்டர். ஒன்றும் இல்லைன்னா விட்றாம்மா, ஏமா குடிச்சிட்டு இருக்க? சரியான கூப்பிட்ட டாக்டர் சுப்பமோட. டாக்டர் என் பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு கடிகாரத்தால் அடிச்சிச்சு மண்டையில், அதனால வலிக்குதுன்னு அழுவுது. பாருங்க டாக்டர். பாப்பா தலையை காட்டுமா. இந்த இடத்துல வீக்கமாக இருக்குமா, அதனால ஊசி ஒன்று போட்டால் அந்த ரத்தம் கட்டிச்சுனா கரைஞ்சிருமா. என்னது ஊசியா? எனக்கு வேணாம்.
அழாத பாப்பா, இப்போ எதுக்கு அழுகுற? நீ அழுதுனா அப்புறம் ஒன்றுக்கு 2 ஊசியாக போட்டு விட்டுருவான். டாக்டர் அங்கிள் எனக்கு ஊசி வேணாம் டாக்டர் அங்கிள், ப்ளீஸ் டாக்டர் அங்கிள். சாப்பிட்டாலும் சீக்கிரம் காயாவது வரும், போட்டுக்குமா? ஏமா அந்த பக்கத்தில் இருக்க பெட்டில் படுக்க வைமா, அதோ ஊசி எடுத்துட்டு அம்மா எனக்கு ஊசி வேணாமா, ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. மௌலி அழாத மௌலி, நீ ஊசி போட்டுட்டு வந்தா உனக்கு 2 லாலிபப் வாங்கி தரேன் மௌலி. ஐ லாலிபப்பா, எனக்கு 2 தான் வேணும், வாங்கி தரியா? லாலிபப்பும் சொன்னா சிரிப்பு வந்துரும் உனக்கு. சரிம்மா படுக்க வைமா, ஊசி போடுறான். அம்மா எவ்வளோ பெரிய ஊசிமா, எனக்கு வேணாமா. அம்மா எனக்கு வேணாமா, ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. மேடம் அந்த கையும் காலும் பிடிங்க மேடம். இப்போ போன ஊசியா? அம்மா எனக்கு வேணாமா, சொல்லிட்டு கேளுமா, ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. அம்மா வலிக்குதுமா, அம்மா வலிக்குதுமா. அவ்வளோதான் பாப்பா, சரியா போயிடுச்சு. போடா மொட்டை தலையா, வலிக்குதுடா. இன்னும் வச்சு ஊசியை போடுற இருடா உனக்கு இருக்குது. ஏமா போலாமா? மாத்திரை தர மெடிக்கலில் வாங்கிக்கோங்க. எப்படியோ ஆசை நிறைவேற்றல ஊசி போட்டு. இல்லைம்மா அவனுக்கு வலிக்கும் தானம்மா பட்டது. சரிவா நைட்டு போய் கடைக்கிட்டு போய் லாலிபப் வாங்கி கொடு. லாலிபப்பா? இப்போ தான் அந்த லாலிபப்பை சாப்பிட்டு பல்லு வலி இருந்துச்சு, இப்போ வரும் லாலிபப்பா? நான் சும்மா சொன்னேன் ஊசி போடுறதுக்கு. நீ லாலிபப் வாங்கி கொடுக்குற வரையும் நான் அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வரவே மாட்டேன். சரிவா வாங்கி தரேன். கடைக்காரத்தா ரெண்டு லாலிபப் தாங்க. இந்தாமா லாலிபப்பு. ஏய் சாடி, எனக்கு 2 லாலிபப் சாடி. சரி வாண்டி வீட்டுக்கு போகலாமா? போகலாமா? ஏம்மா லாலிபாப் வாங்கினீங்களே, காசு கொடுத்தீங்களா? அந்த தாத்தா எவ்வளோ தாத்தா? 20 ரூபா கொடுமா. இந்தாங்க தாத்தா காசு. கடைக்காரனாச்சி சொல்லுவாப்பா, என்ன வேணும் உனக்கு? கடை என் மேலே எழுதிட்டாங்களா? என்ன பாப்பா நக்கல் பண்றியா நீனு? நானங்க நக்கல் பண்ணேன், நீங்க தான் என்ன வேணும்னு கேட்டீங்க, அதான் நான் கடை வேணும்னு கேட்டேன். இது என் மேல தப்பா? நக்கல் பாப்பா உனக்கு. ஆனா கலர் விற்கல, ஃபர்ஸ்ட் கஸ்டமர் கவனிங்க. இன்னைக்கு பச்சை கலர் மிட்டாயி, முந்தா நேற்று மஞ்சள் கலர் மிட்டாயி, அதுக்குமா பிங்க் கலர் மிட்டாயி, அதுக்குமா மஞ்சள் சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் இது சாப்பிட்டோம், விக்ஸ் சாப்பிட்டோம். இப்போ என்ன சாப்பிட்டோம் தெரியலையே. ஐயோ ஒரே குழப்பமா இருக்குதே. அப்பா முடிவு பண்ணிட்டு என்ன வாங்கலான்னு? இருங்க அண்ணாச்சி, எதை சாப்பிடலாம்னு யோசிக்கிறேன். அண்ணாச்சி லாலிபப் இருக்கா? இருக்கு பாப்பா. லாலிபப் ஒன்று எவ்வளோ அண்ணாச்சி? 1 2 ரூபா. நான் லாலிபப்ல 2 கொடுங்க, ஒரு சோடா கொடுங்க. இந்த பாப்பா சோடா. இந்த பாப்பா லாலிபப்பு. சாச்சி சோடா ஒரு 10, லாலிபப்பு 2 2 4 14 ரூபா ஆச்சு பாப்பா. சரிங்க அண்ணாச்சி, என்னங்க காசு? அண்ணாச்சி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். போயிட்டு வராத, அப்படியே ஓடி போயிடு. ஃபர்ஸ்ட் சோடா குடி, அதுக்கப்புறம் தான் நீ லாலிபப் சாப்பிடணும். வயிறு வலி ஓரளவு பரவாயில்லம்மா, இப்போதைக்கு எனக்கு லாலிபப் சாப்பிடணும் போல ஆசையா இருக்குமா. ப்ளீஸ்மா நான் லாலிபப்பே சாப்பிட்றேன்மா. முடியாது, ஃபர்ஸ்ட் லாலிபப் வேணாம், ஃபர்ஸ்ட் சோடா தான் குடிக்கணும். வயிற்று வலி அப்பதான் கேட்கும். ஒழுங்கா குடிக்கிறியா இல்லை மடியில் போட்டு மூக்க பிடிச்சி ஊத்துட்டா? அம்மா நான் லாலிபப்பே சாப்பிட்றேன், எனக்கு வேணாமா சோடா, எனக்கு பிடிக்காதுமா சோடா. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் கீழே உட்கார போறேன், இப்போ மடியில் உன்னை படுக்க வச்சு மூக்க பிடிச்சி ஊத்த போறேன். எனக்கு வேணாமா, ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. நீ போய் சொல்லிட்டு இதுக்கப்புறம் வீட்டில் இருப்ப. இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். ஒழுங்கா அந்த சோடா குடி, இல்லைன்னா வாயை சூடு வச்சிடும், சூடு. ஏப்பம் வருதா? இந்த ஏப்பம் விட்டாவே சரியா போச்சுன்னு அர்த்தம். நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு போகணும். போய் சொல்லிட்டு வீட்டில் இருந்தேன், உன்னை பிச்சிரும் பிச்சு. லீவ் போட்டு வீட்டில் இருக்கிறது ஒரு குத்தமா? அது போய் சொல்லிட்டு வேற இருக்க வேண்டியதா இருக்கு. போய் சொன்னா அப்புறம் சோடா கொடுக்குறேன், அது கொடுக்குறேன்ட்டு என் உசுரம் வாங்குறாங்க. ஓ மை காட், எனக்கு காப்பாற்ற யாருமே இல்லையா?